மேடை எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? மாப்பிள்ளை சீமான் உள்பட எல்லாரும் இங்க இருக்கிறாங்க. ஒரு 2 மாசத்துக்கு முன்னால் அந்த மேடை இதே மாதிரி இருந்தா நிலைமை என்ன இருக்கும்? தமிழ்நாடு புடுங்கிருப்பாரு. அப்படியே அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. நான் என்ன புண்ணியம் பண்ணியிருக்கேன், நான் என்ன கைமாறு பண்ண போறேன் எனக்கு சத்தியமா தெரியல. நீ பேச செத்துருவான். ஐ லவ் யூ, ஐ அம் சோ ப்ரவுட் ஆஃப் யூ. அரசியல் நிலைப்பாடு, கொள்கை, கோட்பாடு வெவ்வேறாக இருக்கலாம். ஆனால் நாங்கள் எல்லாம் ஒரு தாயின் பிள்ளைகள், தமிழ் தாயின் பிள்ளைகள் என்பதில் எவருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஓ, அப்படியா விஷயம்? சரத்குமாருக்கும் எனக்கும் ஒரே ரத்தம். நானும் தனியரசும் என் மாமா நயினார் நாகேந்திரனும் ஒரே ரத்தத்தின் பிள்ளைகள். ஓ, நீ அப்படி வரியா? டேய், உனக்கு வெக்கமே இல்லையாடா? தெய்வ திருமகனின் பேரன்கள், பெருந்தலைவர் காமராஜரின் வாரிசுகள், கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரனாரின் வாரிசுகள், பூலித்தேவன் என்ற பெரும்பாட்டனின் புலிப்பிள்ளைகள், வீரன் அழகமுத்துக்கோனின் பேரனும் பேத்திகளும் என்பதில் எவனுக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. நாங்கள் ஒற்றை மொழி, ஒற்றை இனம், ஒரே தாயின் பிள்ளைகள், தமிழ் தாயின் பிள்ளைகள். அரசியல் கோட்பாடுகள், நிலைப்பாடுகள் இன்று இருக்கும், நாளை மாறும். வெக்கம் கெட்டவன, மானம் கெட்டவன, உனக்கு எதிராக இவ்வளவு பெரிய மீச. அதிமுகவில் இருந்த என்னுடைய மாமன் இன்று விலகி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவராக இருக்கிறார். இருந்துட்டு போ. இன்று சரி என்று படுவது நாளை தவறென்று படும், நாளை தவறென்று படு அடுத்து சரி என்று படும். குச்சமே இல்ல. 1ஆம் வகுப்பு பாடத்தையே ஒருவன் வாழ்நாள் முழுக்க படித்துக் கொண்டிருந்தால் அதுக்கு படிப்பு இல்லை, அதுக்கு பேரு கண்ணாடி சார். அது ஃபிளாஷ்பேக். 15 வருஷமா ஒண்ணுமே சீண்டாம ஒருத்தர் போட்டு உட்காந்துருந்தாங்கன்னா, ஐயா 15 வருஷமா ஒரு இடத்துல அப்படியே கிடந்துச்சுன்னா அது போனோம். சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. இத்தனை பட்டு இன்னும் திருந்தலே குரு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று தோன்றும். இன்று சரி என்று படுவது நாளை தவறு என்று தோன்றும். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. ஏனென்றால் கற்றறிவை விட பட்டறிவு மேலானது என்பதை அறிவார்ந்த பெருமக்கள் அறிவீர்கள். சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த ஒருவன் ஒரு கட்சியை, அதன் தலைமையை ஏற்று சாதாரண தொண்டனாக இருக்கிற ஒரு துணிவு தமிழ்நாட்டில் ஒரே ஒரு மகனுக்குத்தான் உண்டு. அது என் அண்ணன் சரத்குமார் அவர்களுக்குத்தான் உண்டு. பதவி இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு வரும், போகும். நாளை கழிச்சு ஊருக்கு போடாம இருக்கேன். ஆனால் ஏற்றுக்கொண்ட தத்துவத்தில் தடுமாறாது தளர்ச்சி இன்று நிலைத்து நிற்பவன் எவனோ அவன்தான் தலைமை பண்புக்கு தகுதியானவன். அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன். இன்னைக்கு சாதாரண தொண்டனாக இருக்கிற சரத்குமார் நாளைக்கு சரித்திர பதிவு செய்கிற ஒரு தலைவனாக வர முடியும். உலகத்திலே ரஷ்ய அதிபன் புதின் அவன் மட்டும்தான் இன்றைக்கும் கராத்தே பயிற்சி, குதிரை பயிற்சி, நீச்சல் எல்லாம் செய்து அதே இளமையோடு, அதற்கப்புறம் இந்திய திருநாட்டிலே என் உயர் அண்ணன் சரத்குமார் மட்டும்தான். எங்க போய் என்னடா பேசுனீங்க? அங்கெல்லாம் சுட்டு கொன்றுவானடா. மதுரை விண்ணூர்தி நிலையத்திலே நான் எங்க அண்ணனிடத்திலே கேலியாக பேசிக்கொள்வோம். அப்போது அவர் இந்த பொன்னியின் செல்வன்ல அவருக்கு பழுவட்டராயர் நம்ம தாத்தனுக்கு வந்து நம்ம பாட்டனுக்கு ஜோடியாக ஐஸ்வர்யா ராயை போட்டு விட்டார் ஐயா மணிரத்னம். நான் எங்க அண்ணனிடத்தை கேலியா கேட்டேன், இந்த வயசுல உங்களுக்கு ஐஸ்வர்யா ராய் ஜோடிய? மானம் கெட்ட பல. அவர் பொறாம, உனக்கு பொறாம, உனக்கு பொறாம அப்படி பண்ற தம்பி பண்ணு பண்ணு. இன்னைக்கும் ஒரு கதாநாயகன் வெறுமேலுடன் நின்று சண்டை போடுகிற அழகை பெற்றிருக்கிறான் என்றால் அது நம்முடைய அண்ணன் சரத்குமார் அவர்கள் தான். இது ஒரு பொண்ணு சொல்லியிருந்தாங்க, பட் நான் வந்து சந்தோஷப்பட்டிருப்பேன். பாபு, நீங்க என்ன முண்டைக்கு இவ்வளவு ரசிக்கிறீங்க என்னைய? Why are you gay? உங்கள் வாழ்க்கையில் பிறப்பிலிருந்து இறப்பு வரை எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது அரசு. அந்த அரசை தீர்மானிக்கிறது அரசு இயல். அதனாலதான் இந்த அரசு இயலை அறிவியல், புவியியல் போல, உயிரியல், வேதியியல் போல இது ஒரு வாழ்வியல் என்ற புரிதலோடு. நல்லா பேசுறியானே, ஆனா திடீர்னு பார்த்தா லூஸ் குதி ப்ரோ. என்னத்த சொல்றது? என் உயிர் தம்பி தங்கைகள், இந்த அரசியலை அணுக வேண்டும். வரிசையில் நின்று வாக்கு செலுத்துவதல்ல, வருங்கால தலைமுறைகளின் எதிர்காலத்தை தீர்மானிப்பது அரசியல் என்ற புரிதலோடு நீங்கள் வர வேண்டும். நீங்கள் நம்பிக்கையோடு இருங்கள். இது ஒன்றும் கடைசி தேர்தல் அல்ல, இதோட முடிந்து போவதும் அல்ல. சரி, விட்டுச்சு.
நம்பிக்கை கொண்டவர்கள், நல்லவர்கள், நாட்டையும் மக்களையும் பேரன்பு கொண்டு நேசிக்கிற பெருமக்கள், பெரும் தலைவர்கள் எல்லாம் இங்கே இருந்திருக்கிறார்கள். நாங்களெல்லாம் வெல்லல, தேர்தலில் தான் தோற்றிருக்கிறோம். என்னடா சொல்றாங்க? ஆனால் கொள்கை கோட்பாட்டில் எங்களை விட உறுதியானவர்கள், வெற்றி கொண்டவர்கள் இந்த நிலத்தில் எவனும் இல்லை. ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். இன்னைக்கு இல்ல நாளைக்கு வெல்லுவோம், நாளைக்கு இல்ல நாளை மறுநாள் வெல்லுவோம். ஆனால் என்றாவது ஒரு நாள் உறுதியாக நாங்கள் வெற்றியடைவோம். இந்த வெறி நம்ம கிட்ட இல்லாதனால தான்டா நாம இன்னும் டீ ஊத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் என்றாவது ஒரு நாள் உறுதியாக நாங்கள் வெற்றியடைவோம். ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? ஏனென்றால் சரியானது வென்றே தீரும் என்கிறான் சேகுவேரா. ஏய் வாய முன் ஏந்து போட, எதா அசியமா பேசிட்டு போற. என்னுயிர் அண்ணன் சரத்குமார் அவர்கள் தமிழ் திரையுலக வரலாறாக இருந்தாலும், தமிழ் தேசியனத்தின் அரசியல் வரலாறாக இருந்தாலும் அவருடைய பக்கங்களை எவரும் மறைக்க முடியாது, மறுக்க முடியாது. உடனே டவுன்லோட் பண்ணுங்க ஜங்கிலி ரமி. திங்கிறியா இல்ல பியல் திங்கிற பேப்புண்ட இந்த பொழப்புக்கு 4 பேர். இந்த மேடை எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? மாப்பிள்ளை சீமான் உள்பட எல்லாரும் இங்க இருக்கிறாங்க. ஒரு 2 மாசத்துக்கு முன்னால் இந்த மேடை இதே மாதிரி இருந்தா நிலைமை என்ன இருக்கும் தமிழ்நாடு? புடுங்கிருப்பாரு அப்படியே அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. திடீர்னு கூட்டம் கூட்டுறாங்க. நம்ம ஏற்கனவே 2019லயே இந்த மாதிரி வெற்றிகரமா ஒரு ரத்த தானம் பண்ணி முடிச்சிருக்கோம். என்னடாப்ப இது என்ன திடீர்னு கூடின கூட்டமா? 2002ல ஒரு ஒல்லி குச்சி பையனை உங்கள ஒருத்தனா ஏத்துக்கிட்டு கூட்டம் இல்ல, என் குடும்பம், என் அசுர குடும்பம். என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? நம்ம பசங்க இந்த இன்டர்நெட்ல அவதூறு பேசிக்கிட்டு, வதந்திகளை பரப்பிக்கிட்டு, மேல இருக்கிறவங்களை கீழே இறக்கிக்கிட்டு, நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்றது, டாக்ஸிட்டி ஸ்ப்ரெட் பண்றது, அந்த மாதிரி பண்ற பசங்க கிடையாது. ஆமா, இவர் ரொம்ப டீசென்ட்டா இருக்கிறாரு. களத்துல இறங்கி கலகற்ற பசங்க, அன்பை பகிர்ற பசங்க, அன்பே சிவம்ங்கிற பாதையில போற பசங்க. நம்ம சொல்லிருக்கோம், அன்பு தராங்களா அன்பே கொடுப்போம், வெறுப்ப தராங்களா அன்பையே திருப்பி கொடுப்போம். நான் என்ன புண்ணியம் பண்ணியிருக்கேன், நான் என்ன கைமாறு பண்ண போறேன் எனக்கு சத்தியமா தெரியல. நீ பேச செத்துருவான். I love you. I am so proud of you. உங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்லணும்னு தோணுது, சொல்லலாமா? இது அது இல்ல. எனக்கு ஒரு குட்டி கதை ஒன்று ஞாபகம் வருது, சொல்லலாமா? அட்வைஸ் சொல்லணும்னு தோணுது, சொல்லலாமா? இந்த ஏரியால நீ மட்டும் தான் கடை வச்சிருக்க, வேற யாரும் இல்லைன்னு ஆணவத்துல ஆடுறல. உன் ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்கிறதுக்கு பூமியில ஒருத்தன் பிறந்திருப்பான்டா. அவன் நிச்சயமா ஒரு நாளைக்கு வருவான்டா. வந்துட்டாடா. ஹீரோ இன்ட்ரோடக்ஷனா? மிளகா சட்னி எடுத்து மூஞ்சில ஊத்திடுவேன். இங்க ஒரு விஷயத்தை பத்தி நான் பேசணும்னு நினைக்கிறேன். ராயன் படத்துக்கு தேசிய விருது கிடைச்சது. அந்த வருஷம் அந்த படத்தை விட தகுதியான பல படங்கள் நிச்சயமா இருக்கு. அவரே சொல்றாரா? வெரி குட் வெரி குட். அந்த படங்களுடைய ரசிகர்கள் அதற்கான அதிருப்தியை வெளிப்படுத்தினாங்க. அதை நான் முழுசா மதிக்கிறேன். நான் சொல்றேன் நீ கேளுடா. அந்த படம் எப்படியோ, ஆனா அந்த படத்துக்கான எங்களுடைய உழைப்பு உண்மையான உழைப்பு. ஆனா பாருங்க, ஏன்டா இந்த படத்துக்கெல்லாம் தேசிய விருது கிடைச்சுன்னு பேசுற இத்தனை பேர்ல ஒரு 10% கூட இத்தனை படங்களா இவனுக்கு ஏன் தேசிய விருது கிடைக்கலன்னு பேசவே இல்லை. அடங்கொக்காலவலி. நம்ம தல அஜித் சார் சொன்ன மாதிரிதான், என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, சரி சரி வகுந்து விடுவேன். நீயா தோத்துட்டேன்னு ஒத்துக்கிற வரைக்கும் தோத்துட்ட, அதை நம்புனா நம்பு, நம்பாட்டி போடா. எங்க லிங்கா பேபி, இஃப் யூ ஆர் பேட் ஐ ஆம் யுவர் டாட். கொஞ்சம் ஏஞ்சி அப்படி போக சொல்லுங்க, இல்ல நான் கூட அங்க போய் நிக்கிறேன் மேடம். சத்தியமா உட்கார எனக்கு பிடிக்கல. நன்றி வணக்கம்.